மக்களுக்கெல்லாம் எந்த நல்லதுமே செய்யலை. கடன் வாங்குறாங்க. ஒரு பேனாவை கொண்டு கடலில் வைக்கிறேன், நடுக்கடலில் வைக்கிறேன். திராவிட மாடல் கிடையாது. இது வந்து திருட்டு மாடல் ஆட்சி. இது ரோடு போடுறதும் மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மற்ற ஊர்லேருந்து வரவங்களுக்கு ஓகே. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான தேவைகளாக இருக்குல்ல, அவங்கவுங்க கதான ஒப்பிக்கிறாங்க, அவ்வளோதான். எல்லா பிரச்சனையும் நம்ம தலையில் தான். திரும்ப பால் விலை, பஸ் விலை, டிக்கெட் எல்லாமே ஏறிட்டு தான் இருக்குது. வருமானத்து பெருக்கெல்லாம் காசு கொடுக்கல. கடனை வாங்கி காசை கொடுத்து எல்லா பாரத்தையும் மக்கள் தலையில் தான் ஏற்றி வச்சுருக்கேன். கடன் வாங்க வேண்டாம். அதுதான் இலவசம் கொடுத்தா தான் கடன் வாங்கணும். அந்த இலவசம் தேவையில்ல. அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் தெரிஞ்சு கிடக்குங்க. நல்ல வேலை கொடுத்துன்னா அதுவே சம்பாதிச்சு அதே போச்சு. 1000 ரூபா கொடுத்து டிவியில் உங்கள் வீட்டில் நின்றுக்கிட்டா இருக்குது. 1000 ரூபா தான் எனக்கு வேணும். ஒத்த காலில் நிற்கிறாங்களா யாராவது? அதிமுகவில் இந்த மாதிரி ஆணவ கொலை கம்மி தான். இந்த மாதிரி சாதி வன்கொடுமை கம்மி தான். ஆனால் இந்த ஆட்சியில் அதிகம். அதுக்கு கம்மின்றீங்க, அதிமுக ஆட்சியில் கம்மின்றீங்க. ஆனால் இப்போ இந்த சமுதாய மக்களுக்கு நான் பாதுகாப்புன்னு சொல்கிற திருமாவளவன் அவர்களாகட்டும், இல்லை இன்னும் சில தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் போய் திமுக தான் பாதுகாப்புன்னு அவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்க. அவங்கள எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கோடி வருமானம் வருது. நம்ம கட்டுற வரியின் மூலமாக, அது இல்லாமல் இந்த பத்திரப்பதிவு பண்ணுறல அதன் மூலமாக, அப்புறம் குறிப்பாக நம்ம ஒயின் ஷாப் மூலயமா ஒரு 3 லட்சம் கோடி கிட்டத்தட்ட வருமானம் வருது. அது இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் 1 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. இன்றைக்கி நிலவரப்படி தமிழ்நாட்டில் 9 லட்சம் கோடி கடன் இருக்குது. நம்ம தமிழகத்துக்கு 9 லட்சம் கோடி. இப்போ இவ்வளோ கோடி கடன் வாங்குறது இல்லாமல், நம்மளோட இவ்வளோ வருமானம் வர்றது இல்லாமல், இதெல்லாம் வச்சு மக்களுக்கு நல்லது தான் பண்ணுறாங்களா, இல்லை எதுக்காக தான் இவங்க கடன் வாங்குறாங்க? அதை நான் எப்படி சொல்கிறது? கடன் வாங்குறது அதிகமாக தான் கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கி மக்களுக்கெல்லாம் எந்த நல்லதும் செய்யலை. உண்மைதான். கடன் நல்லது பண்ணுறோன்ற இல்லை, மக்களுக்கெல்லாம் எந்த நல்லதுமே செய்யலை. கடன் வாங்குறாங்க. ஒரு பேனாவை கொண்டு கடலில் வைக்கிறேன், நடுக்கடலில் வைக்கிறேன். இவங்க செலவுக்காக தான் இது எல்லாமே பண்ணுறாங்களோ. மக்கள் நலனுக்கெல்லாம் எதுவுமே இந்த மக்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க. என்ன 1000 ரூபா யாருக்கு கொடுத்தா? எல்லா பெண்களுக்கு தான். தமிழ் ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. 2 பொண்ணுங்க தான் இருக்காங்க. எனக்கெல்லாம் 2 தடவை எழுதி போட்டும் வரல. ஏன் இல்லை, யாரை கேட்டாலும் எனக்கு வரலன்றாங்க. உண்மையாக தான் சொல்கிறீங்களா? குறிப்பிட்ட சில பேருக்கு தான் வந்திருக்கு, எல்லாருக்குமேலாம் வரல. இலவச பேருந்தில் போகிறீங்களா? எது இலவச பேருந்து? யார் கேட்டது அதெல்லாம்? இலவச பேருந்து கொடுங்கன்னு யாராவது கேட்டு இப்போ மனு கொடுத்து நின்றுக்கிட்டு இருந்தாங்களா யாராவது? இலவச பேருந்துலாம் தேவையில்லை. நல்ல வேலை கொடு, கல்வியை நல்ல கல்வியை கொண்டு வா, நல்ல வேலை கொடு. பசங்க எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் தெரிஞ்சு கிடக்குங்க. நல்ல வேலை கொடுத்துன்னா அதுவே சம்பாதிச்சு அதே போச்சு. 1000 ரூபா கொடுத்து டிவியில் உங்கள் வீட்டில் நின்றுக்கிட்டா இருக்குது. 1000 ரூபா தான் எனக்கு வேணும். ஒத்த காலில் நிற்கிறாங்களா யாராவது? இல்லை, நீ ஏன் கடன் வாங்கி நீ வருமானத்து பெருக்கெல்லாம் காசு கொடுக்கல. கடனை வாங்கி காசை கொடுத்து எல்லா பாரத்தையும் மக்கள் தலையில் தான் ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ நானும் இந்த குடிமகள், நானும் தமிழ்நாடு குடிமகள், நானும் என் பேர்லேயும் கடன் தான் இருக்குது. நீ கடனை வாங்கி செலவு பண்ணிவிட்டு என் தலையில் கடன்லாம் வச்சுட்டு நீ உக்காந்துருக்க. நீ அடிச்சுக்கிட்டு நான் அடிச்சுக்கிட்டு நீயா நானாட்டு நீ ஒன்றும் எனக்கு நல்லது பண்ணலாம். நீ வரல. இதெல்லாம் மக்கள் உணராமல் இருக்காங்களோ? எல்லாரும் உணர்ந்துருக்காங்க. எங்கே போய் சொல்கிறதுன்னு மண்டையில் பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். யாருக்கும் தெரியும். அரசியல் தெரியாத எந்த மக்களுமே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். அவன்கிட்ட சொல்லி என்ன கேட்க போகிறானுங்கன்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவ்வளோ. அரசியல் தெரியாமல் யாருமே கிடையாது. தொடர்ச்சியாக நம்ம கவர்மெண்ட் கடன் வாங்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் கடன் வாங்குறாங்க. இன்றைய தேதியில் 9 லட்சம் கோடி கடன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடன் வாங்குறதுலே நிறைய ஊழல், ஒவ்வொரு துறையிலையும் ஊழல்ன்றாங்க. இன்னொரு பக்கம் மகளிருக்கு 1000 ரூபா இலவசம், இலவச பேருந்து விடுறோம் இப்படின்ற கவர்ச்சி திட்டங்களையும் அறிவிக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை நம்ம உழைச்சி நம்ம இது பண்ணால் போதும். இல்லை இலவசம் கொடுத்து என்ன வரப்போகுது? ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. அவங்க உழைப்புக்கு தான் போதும். கடன் தொடர்ச்சியாக கடன் வாங்க வேண்டாம். அதுதான் இலவசம் கொடுத்தா தான் கடன் வாங்கணும். அந்த இலவசம் தேவையில்ல. அவங்கவுங்க உழைப்பில் அவங்கவுங்க வாழ்ந்தால் போதும். இலவசம் கொடுத்து சோம்பேறித்தனம் தானே அது. சோம்பேறித்தனம் தான். தேவையில்ல. மக்களுக்கு இலவசம் கொடுக்கறதுக்கு பதில் வேறு என்னென்ன பண்ணால் நல்லாயிருக்கும்? அவங்களுக்கு கல்விக்கு இலவசமான கல்வியை கொடுக்க சொல்லுங்கள். இப்போ கொடுக்குற கல்வி ஸ்டாண்டர்டு நல்லா கொடுக்க சொல்லலாம். அவ்வளோதான். அது பண்ணால் ஆல்ரெடி இலவசமாக இருக்குது. இலவசம் தான். ஆனால் அது ஒழுங்கான முறையில் இன்னும் நடத்த பண்ணல. அப்போ தனியார் நிறுவனத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஸ்கூல்ஸு, காலேஜ் எல்லாமே அந்த மாதிரி பண்ணலாம்ல. அதை பண்ணால் கூட ஓகே தானே. இலவசம் வேண்டாம், தேவையில்லை. அது அதை வச்சுட்டு என்ன இப்போ எத்தனை பேர் இலவசம் என்ன வரப்போகுது? அவங்களுக்கு கிடைக்கிற விஷயமே போதும் இல்லை. அவங்க சம்பாரித்து ஒரு வேலை செஞ்சால் போதும். தேவையில்லாமல் இலவசம் கொடுத்து அவங்களே சோம்பேறி ஆக்கணும். நன்றி. உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை சமாளிக்கிறதுக்கு இல்லை நடத்துறதுக்கு மாதம் நீங்கள் கடன் வாங்கி நடத்தினா பிடிக்குமா, இல்லை சம்பாதிச்சு இல்லை ஒரு தொழிலை தொடங்கியோ இல்லை அந்த மாதிரி பொருளாதாரத்தை பெருக்கி குடும்பம் நடத்துறது பிடிக்குமா? சம்பாதிச்சு பொருளாதாரத்தை டெவலப் பண்ணிட்டு தான் குடும்பம் பண்ண முடியும். சரிண்ணா.
ஆனால் தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாடு அரசு கடன் வாங்கிட்டே இருக்குது. இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்கன்னா 9 லட்சம் கோடி கடன் உயர்ந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கடன் வாங்கி நிறைய இலவச திட்டங்கள் கொடுக்குறாங்க. மாதம் 1000 ரூபா இலவச பேருந்து. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய ஊழல், இந்த திட்டத்தில் ஊழல் அந்த திட்டத்தில் ஊழல்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்குறீங்க? இல்லை, இது முழுக்க இந்த ஆட்சி வந்து ஊழல் ஆட்சி தான். இது கையாளாத திராவிட மாடல் கிடையாது. இது வந்து திருட்டு மாடல் ஆட்சி. இது ஏன்னாக்கா இங்கே வந்து மக்கள்கிட்ட இன்னமும் ஜாதி பிரச்சனை இருக்குது, சமத்துவம் கிடையாது, சமூக நீதி பேசுகிறாங்க. இந்த ஆட்சியில் எங்கே பார்த்தாலுமே ஆணவ கொலை, குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு கேவலமாக இருக்குது இந்த ஆட்சியில். இதெல்லாம் சமூக நீதியே கிடையாதுங்க இவங்க ஆட்சியில். எல்லா ஆட்சியில் தானே நடக்கும். இல்லைங்க, இதில் திமுகவில் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. அதிமுகவில் இந்த மாதிரி ஆணவ கொலை கம்மி தான். இந்த மாதிரி சாதி வன்கொடுமை கம்மி தான். ஆனால் இந்த ஆட்சியில் அதிகம். அதுக்கு கம்மின்றீங்க, அதிமுக ஆட்சியில் கம்மின்றீங்க. ஆனால் இப்போ இந்த சமுதாய மக்களுக்கு நான் பாதுகாப்புன்னு சொல்கிற திருமாவளவன் அவர்களாகட்டும், இல்லை இன்னும் சில தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் போய் திமுக தான் பாதுகாப்புன்னு அவங்க கூட கூட்டணி வைக்கிறாங்க. அவங்கள எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது வந்து அவங்களுடைய சுயநலத்தை தான் நான் பார்க்குறேன். இதில் தன்னுடைய மக்களை வந்து அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க. இவங்களை நம்பி போகிறாங்க, எல்லா மக்களும் போகிறாங்க. நமக்கு ஒரு தலைவன் கிடச்சிட்டான்னு. ஆனால் இந்த தலைவர்களோட பதவிகளும் அவங்களுடைய வருமானம் வசதிகளை தான் உயருதாகண்டி, ஆனால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் உயரலைங்க. இன்னும் வன்கொடுமை இருக்குது, ஜாதி பிரச்சனை, தீண்டாமல், ரெட்டை டம்ளர் முறை, இது எல்லாமே இருக்குதுங்க, இன்னும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து யூஸ்வலாக சொல்லிட்டு போயிடலாம். இங்கே இப்போல்லாம் யாருங்க ஜாதி பார்க்குறான்னு? சென்னையில் மட்டும்தாங்க நம்ம அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறோம். இன்னும் தென் மாவட்டத்தில் போனோம்னா இன்னும் அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த ஆட்சியில் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் திருப்தி இல்லைங்க. இந்த ஆட்சி திருப்தி கிடையாதுங்க. அவர் வந்து சரியான இது பண்ணல. அவங்க அமைச்சருங்களே ஜாதி பற்றி பேசுகிறாங்க, ஓசின்றாங்க. இதுவே மக்களை வந்து ரொம்ப அவமானங்க. இதுனா சும்மா நான் அவங்க வீட்டு பணத்தை கொடுக்குறாங்க, எங்களோட மக்களோட வரி பணத்தை தானே அங்கே கொடுக்குறாங்க. இதை ஏங்க தரணும்? அவங்க அதுக்கு ஒழுங்காக முறையான கல்வியும் சுகாதாரம் மருத்துவமனையும் கொடுத்தாலே போதுங்க. கல்வி மருத்துவம் இது 2 இருந்தாக்கா ஏங்க ஓசியில் இதெல்லாம் வாங்க போகிறோம்? இதெல்லாம் கொடுத்து மக்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஓட்டு தாங்க, இது ஓட்டுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் தான் இங்கே அதிகபட்சமாக இருக்காங்க. அவங்களுக்கான ஸ்கீம்ஸ் இப்போ வந்து என் அம்மா வந்து பார்த்திங்கன்னா புரட்சித்தலைவர் பார்த்திங்கன்னா லேப்டாப் போன ஸ்கீம்ஸ் ஒன்று இன்ட்ரூஸ் பண்ணாங்க. இந்த மதிய உணவு திட்டம் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அம்மா உணவு போட திட்டம் இருக்குது. அந்த மாதிரி ஏழை மக்களுக்கான திட்டங்கள் எதாக இருக்கும். இப்போ வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா ரோடு போடுறதும் மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மற்ற ஊர்லேருந்து வரவங்களுக்கு ஓகே. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான தேவைகளாக இருக்குல்ல, அதை பூர்த்தி பண்ணாலே எங்களில் ஒரு விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும்னு தோணுது. அதுக்கப்புறம் நிதி மேலாண்மைன்னு பார்த்திங்கன்னா இங்கே ஏதாவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பதிலாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ விவசாயங்கள் இருக்குல்ல, ஒரு மினிமம் குவாலிட்டி மினிமம் ரேஞ்ச் ஆஃப் அமௌண்ட்டை ஒரு விவசாய பொருளுக்கு நியமனம் பண்ணால் அது மூலியமாக லாபம் கிடைக்கும். இந்த மாதிரியான லாபம் நீட்டுற விஷயங்கள் எதாவது பண்ணாலும் அரசாங்கத்துக்கும் சரி நம்மளோட தேவைகளும் சரி நிறைய விஷயம் நல்லதாக இருக்கும். அது பண்ண மாட்டாங்க, ஆனால் பண்ணால் நல்லாயிருக்கும். கடன் வாங்குறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? இல்லை, கடன் வாங்கி பண்ணுறது எப்படி சொல்கிறதுனா, நம்ம வரி பணம் கட்டுறோம், அதுலேருந்து எடுத்துகிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி செயின் ரியாக்ஷன் மாதிரி. அது நம்ம வாங்குறோம் சொல்ல முடியாது, அது நம்ம பண்ணி திருப்பி கட்டிக்கிட்டு தான் இருக்கும் எல்லா மூலியமும். அவ்வளோதான். இல்லைங்க சகோ, கடன் வாங்கி அதெல்லாம் சரியான முறையில் இங்கே பயன்படுத்தப்படுதான்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும்போது எதுக்கு தொடர்ச்சியாக கடன் வாங்கணும்? இப்போ நமக்கே ஒரு 3 லட்சம் கோடி ஒரு ஆண்டுக்கு வந்து வருவாயாக வருது அரசாங்கத்துக்கு. கூடுதலாக இவங்க 1 லட்சம் கோடி தான் வாங்குறாங்க. இப்போ அதை வாங்காம நிதி தேவைன்னு சொல்லிட்டு அதிகமாகவே இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு வெள்ளம் தேவையாகவோ இல்லை ஏதாவது பேரிடர் தேவையாகவோ அந்த நேரத்தில் பயன்படும் போது இந்த மாதிரியான கடன் தேவைகள் இருக்குதா செய்யுது. ஆனால் டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல்னு அமலாக்கத்துறை வெளியிடுது, கழிவுறதுல 1000 கோடி ஊழல்னு ஊடகங்களில் பற்றி நம்மளுக்கு தெரியல, அரசியல் வேண்டாம். அவங்கவுங்க கஜானாவை ஒப்பிக்கிறாங்க, அவ்வளோதான். எல்லா பிரச்சனையும் நம்ம தலையில் தான். திரும்ப பால் விலை, பஸ் விலை, டிக்கெட் எல்லாமே ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறது? மக்களுக்கான நலத்திட்டங்கள் எதுவுமே பண்ணல. இந்த காசை வச்சு பண்ணுறாங்க தான். அதாவது இப்போ ஒரு 100க்கு ஒரு 20% பண்ணுவாங்க, 80% அவங்க வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். எடுத்துக்கிறாங்களா? கண்டிப்பாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மக்கிட்ட தானே வருது. பஸ் ஃபேர்லேருந்து பசங்களுக்கு இப்போ சாதாரணமாக ஒரு எல்கேஜி சேர்க்க போனாலும் 1 லட்ச ரூபாய் இல்லாமல் சேர்க்க முடியறதில்ல. நான்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 6000 ரூபா ஃபீஸ் கட்டினாங்க. இந்த இன்றைக்கி எங்கள் பசங்களுக்கு 85,000 ரூபா நாங்கள் ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்கோம். 85,000 ரூபா என்ன பண்ணுறது? இந்த காலத்தில் படிப்புன்னு ஒன்று கொடுத்தா தான் பிள்ளைங்க பிழைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒரு க்ளீனிங் ஒர்க் போனாலும் குவாலிஃபிகேஷன் 12th எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படின்னும் போது பிள்ளைங்களுக்கு படிப்பு தானே நம்ம கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ அரசுக்கிட்ட இவ்வளோ வருமானம் இருக்குது, இன்னொரு பக்கம் கடன் வாங்குறாங்க. இதெல்லாம் வச்சு ஒரு சாதாரண தனியார் பள்ளி, ஒரு தனியான முதலாளி தான் இருப்பாங்க, ஒரு சிங்கிள் முதலாளி தான் இருப்பாங்க.
அவங்களாலே இவ்வளோ தரமான கல்வி கொடுக்கும்போது இவ்வளோ பணத்தை கொடுக்குறோம் நம்ம, ஒரு அரசாங்கமே நடக்குது, இந்த அரசாங்கத்தால் அந்த தரமான கல்வி கொடுக்க முடியாதா? வரதில்லையே, வரதில்லை, அதுதான் உண்மை. வந்துச்சுன்னா எல்லாருமே சேர்த்துப்பாங்க. இப்போ எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லே பசங்களை படிக்க வைக்கிறாங்க சொல்லுங்க. இல்லைதான். அப்போ அவங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைல்ல, நம்ம வெளியே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். அவ்வளோதான்.